பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி என்னடா பண்ணுறது, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கவே முடியல. தினம் தினம் இந்த சக்தி மூஞ்சை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குங்கிறத விட ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா இவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி சுந்தரம் என்கிட்ட விவாகரத்து நோட்டீஸை காட்டி நீ இதில் கையெழுத்து போடு, இல்லைனா உடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சக்தி கொஞ்சம் கூட ஒரு பொண்டாட்டிங்கிற எந்த ஒரு பாசமும் இல்லை. நார்மலாக ஒரு மனுஷனாக கூட அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இவெல்லாம் என்ன மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சுந்தரம் மொட்டை மாடிக்கு வராரு. மொட்டை மாடிக்கு வரதை பார்த்த பொன்னி இவர் ஏன் இங்கே வரான்னு சொல்லி அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. சுந்தரம் மொட்டை மாடிக்கு அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு சார் விடாமல் அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்தேன், அதான் எடுக்க முடியல. அதுக்கு ஏன் சார் தொடர்ந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அந்த பக்கத்துலேருந்து என்னப்பா என்ன பணம் வாங்கும்போது மட்டும் எங்களுக்கு தேடி தேடி வர, ஆனால் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வட்டி பணம் கேட்கறது போது நாங்கள் தான் உனக்கு தேடி தேடி வரணுமா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்க, சுந்தரவனே ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். கொஞ்சம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ரெக்கார்டிங், அதுக்காக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டேன் சார். நான் எவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ நாளாக திரும்ப கொடுத்துருக்கேன், ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஓகேப்பா, ஆனால் மாதம் வட்டி பணம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் நீ புதுசாக தான் பணம் தரணும். அப்படி இருக்கும்போது போன மாதம் கரெக்டாக கொடுத்தேன், இந்த மாதம் கொஞ்சம் லேட்டாக தரேன்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை, புரியுதா? அப்படி நீ பண்ணுனா அப்படின்னா அப்புறம் எங்கள் ஆளுங்க எல்லாம் கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுவானுங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, எங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? எங்கள் ஆண்டி தான் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஆண்டி நினச்சாங்கன்னா இப்போவே உங்கள் பணத்தை ஒரே செக்கில் கிளியர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன்ப்பா என்கிட்ட நீ பணம் வாங்க வர அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு சுந்தரம், நான் உங்கள் ஆண்டி சொத்து வச்சுருக்காங்கன்னு தான் பணம் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆண்டி நம்பி நான் கொடுக்கல, ஒன்றை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். அதனால் நீ வட்டி பணத்தை கொடுக்குறதுனா ஒழுங்காக கொடு, இல்லைனா அசலை கொடுத்துரு. அதுக்காக வட்டி பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு டேட்டில் கொடுக்கலான்னு நினைக்காத. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, சார் சொல்ல கேளுங்க சார், நானே வரேன், மதியமாக உங்கள் பணத்தை கொடுக்குறேன், புரியுதுங்களா அப்படின்னு சொல்ல, சரி மதியமாக நான் கால் பண்ணுவேன், அப்பயும் நீ எடுக்காமல் இருந்தா அப்படின்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம் சரின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. வச்சுட்டு உடனே இவன் வேற அடிக்கடி பணம்னு சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் ஒரு பக்கம். ஆனால் அவனுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட இப்போ பணமும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் பெருசாக போகலை. பணத்தை கொடுக்கறதுக்காக வட்டி வாங்கின இடத்துல அவன் டார்ச்சர் பண்ணுறான். இந்த பொண்ணியை வீட்டை விட்டு போய் தொலைய மாட்டான். இந்த பொண்ணி போய் தொலைச்சிட்டானா அப்புறம் எல்லா கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் நாம் நிம்மதியாக நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவும் முடிய மாட்டேது. என்னதான் பண்ணுறது, ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி சுந்தரம் பேசி நிற்கிற தனியாகவே. சரி போய் குடிச்சிட்டு கிளம்புவோம், கிளம்பி எப்படியாவது இன்றைக்கி பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுந்தரம் அவசரமாக போகிறாரு. இதை பார்த்த பொண்ணி, அப்போது சுந்தரம் யாருக்காக பணத்தை கடன் வாங்கி கொடுக்காரு? ஒருவேளை அந்த ஆர்டிஸ்டாக இருக்குமோ, அவர் தான் பணம் கேட்டிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொண்ணியும் கீழே இறங்கி போகிறாங்க. சுந்தரம் நேராக போயிட்டு குளிச்சுட்டு வராரு. சாப்பாடு உட்காராரு. பவானி சமைச்சு எடுத்து வராங்க. சாப்பாடை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு சுந்தரத்துக்கு, இது வேலைக்கு ஆகாது, நாம் வெளியே தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுந்தரம், பவானி நீ போயிட்டு எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வாயா அப்படின்னு சொல்ல, ஏங்க சாப்பிட்லையா? இல்லைம்மா காலையிலேருந்து ஒரு தலைவலி, கொஞ்சம் டீ மட்டும் போட்டு எடுத்து வாயா அப்படின்னு சொல்ல, நேராக போயிட்டு பவானி டீ போட போகிறாங்க. இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், எப்படி இதை இது பண்ணுறது, காசு தருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு பவானியுடைய ஒரு நகை எடுக்கிறாங்க. எடுத்து இந்த நகையை போய் இப்போது அடகு வச்சுட்டு இல்லை விற்றுட்டு நாம் வட்டி பணத்தை கொடுத்துருவோம், இல்லைனா பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நகை எடுத்து வராங்க. அதேமாதிரி பவானி டீ போட்டு கொண்டு வராங்க. அந்த டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து சுந்தரம் வேகமாக போகிறாரு. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இவரை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் இவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. நேராக சுந்தரம் போயிட்டு ஒரு கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அடகு கடையில் நகையை அடகு வைக்கிறாரு. அது வேறு எந்த கடையும் இல்லை, நம்ம பொண்ணி வேலை பார்க்குற மளிகை கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அடகு கடையில் தான் போயிட்டு நகையை அடகு வைக்கிறாரு நம்ம சுந்தரம். நகையை அடகு வச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த கந்து வட்டிக்காரனை பார்க்க போகிறாரு. நேராக அந்த ஆஃபீஸில் போயிட்டு பணத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதுமாதிரி சொல்கிறாரு, இன்னும் ஒரு கரெக்டாக 2 மாதம் பொறுத்துக்குங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த சொத்தும் என் பேரில் வந்துடும். அப்புறம் இந்த கடலெலாம் நான் டக்குன்னு அடைச்சிடுவேன்.
அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் நான் கேட்குற பணத்தை அப்பப்போ கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லி சுந்தரம் பேசுகிறாரு. இப்படி சுந்தரம் நகரைக்கு போனது, இங்கே வந்து பேசுறது எல்லாத்தையுமே நம்ம பொன்னி அப்படியே வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு சுந்தரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. பொன்னிக்கு அப்போ தான் புரியுது, சுந்தரம் இப்படி நகையை அடகு வச்சு வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை வந்து இங்கே வட்டியாக கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சொத்து எல்லாமே கைக்கு வந்துடும் பிளான் பண்ணி பேசுகிறாரு. அப்படி என்ன பிளான் தான் பண்ணுறாரு சுந்தரம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. சுந்தரம் நேராக போய் ஒரு பாரில் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு நேராக அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. ரெக்கார்டிங் தேட்டரில் அங்கே யாருமே இல்லை. அங்கே போய் உட்காந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணோடனே சொல்லு உஷா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. யார் இந்த உஷா அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிக்கிறாங்க. அந்த உஷாட்ட எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பொறுத்துக்குங்க, இன்னும் 2 மாதம்தான், அப்புறம் இது எல்லாமே எனக்கு வந்துடும், அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இவர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியாமல் பொன்னி தகச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃபோன் கால் வருது. உடனே அதுக்கு அவர்கிட்ட பேசுகிறாரு, இங்கே பாருங்க, சும்மா பணம் சொல்லி என் டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் சொன்ன வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க, இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இப்படி சும்மா பணம் கேட்டு இருக்காது. சரி, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்கு, வேணா வந்து வாங்கிட்டு போங்க, அதுக்கு மேலே இப்போதைக்கு பணம் எதுவும் இல்லை, மீதி அப்பா தரேன் அப்படின்னு சொல்லவும் சரி சொல்லிட்டு அவர் வர சொல்றாரு. யாரை வர சொல்றாரு, யாருக்கு பணம் கொடுக்குறாரு, இவர் பேசுறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பொன்னி தலை சுத்தி போய் நிக்கிறாங்க. பார்த்தா பொன்னி தேடிட்டு இருந்தா அந்த ஆர்டிஸ்ட் நேரம் அங்க வரான். அவனை பார்த்தோன்னே பொன்னி, அட இவன் தானே எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்தான், இவன் என்ன இங்க வரான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நேரா உள்ள போறான். உள்ள போயிட்டு வணக்கம் சார்னு சொல்ல, உட்காரியா, இதையா அடிக்கடி பணம்னு கேட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயா நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு எப்போ ஹெல்ப்னாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஐயா அப்படின்னு சொல்ல, சொன்னியா, அதுக்காக நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துட்டே இருக்காது, நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நிறையாவே பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த 5000 கொடுக்குறாரு. ஐயா என்னையா 5000 தரீங்க, யோ நீ பார்த்த வலிக்கு அப்போ எவ்வளோதான் தர முடியும்னு கேட்குறாங்க. ஐயா என்னையா அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, அவ்வளோ பெரிய கல்யாணம், அவ்வளோ கிராண்டாக பண்ணீங்க, எவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, அப்படியாப்பட்ட கல்யாணத்தை நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் வந்து அந்த பொய்யை சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் ஐயா அப்படின்னு சொல்ல, பொன்னிக்கு தூக்கி வாங்கி போடுது. அட பாவி, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரம் தானா, அப்போ பிரீத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி பொண்ணு யோசிக்கிறாங்க. ரைட்டியா, இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நான் உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு லட்சம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையா பண்றது, என்னுடைய கஷ்ட காலம், நீங்களும் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரவேணான்னு சொல்லிட்டீங்க, எங்கேயுமே நடிக்க போறதும் இல்லை, அப்புறம் காசு இல்லாம என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சரி புலம்பாத, இந்த காசை எடுத்துட்டு கிளம்பு, யாருக்களையும் மாட்டிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பொன்னிக்கு புரியுது, எல்லாத்தையும் பண்ண சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பொன்னி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. சந்திரசேகர் கூப்பிட்டு காட்டுறாங்க, இங்க பாருங்க மாமா, உங்க மாப்பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நேரா பவானி கூப்பிட சந்திரசேகர் போய் நான் உனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ் எடுத்தோமான்னு சொல்ல, பவானி போய் பீரத்தை வந்து பார்க்க நெக்லஸை காணும். அப்பா நெக்லஸை காணுப்பான்னு சொல்ல, பவானிட்டு அந்த வீடியோ காட்டுற சந்திரசேகர். அதை பார்த்த பவானி ரொம்பவுமே ஆத்திராடினாங்க. என்னப்பா இது, இவரு அதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பொன்னியை பாக்குறாங்க. பொன்னி என்ன மன்னிச்சிரு பொன்னி அப்படின்னு சொல்ல, பொன்னி கையை உதறி விடுறாங்க. சந்திரசேகர் சொல்றாரு, என்ன பவானி, ஒரு சாதி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமாமா, அந்த பொண்ணை நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க, பாவம் தானே அந்த பொண்ணு, அப்பயே சொன்னேன் நானு அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, யாராவது நம்புறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்பா எல்லா ஆதாரமும் அவளுக்கு எதிராக இருந்துச்சுப்பா, அதான் நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, இருங்கப்பா இது அம்மாட்ட காட்டணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஜெயாட்ட எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. ஜெயாவால தாங்கிக்கவே முடியல. என்ன பவானி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, மா சி அவன் நம்ம இந்த அளவுக்கு கேடு கட்டுனா இருந்திருக்கான், இவ்வளவு நாள் நம்மள நம்ப வச்சு நல்லா கழுத்தா எடுத்திருக்காமா, இத்தனை நாள் நம்ம கண்ணை மூட வச்சு நம்மள ஒட்டுமொத்தமா காலி பண்ணிருக்காமா, நாம அவனை போய் நல்லவன் நினைச்சு நம்ம நம்பி யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க எல்லாரையும் எதிர்த்திருக்கோமா, இப்போ எந்த முகத்தை வச்சுமா நம்ம போய் பொண்ணிட்ட பேச போறோம்னு சொல்ல, ஜெயாவால ஒண்ணுமே பேச முடியல. ஐயோ பாவமா அந்த பொண்ணு போட்டு நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்போம் இந்த மாப்பிள்ளை பேச்ச கேட்டு அப்படின்னு சொல்ல, மா அந்த ஆள் இனிமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுமா, நீரா போலீஸ்க்கு கால் பண்ணி அவரை பிடிச்சு கொடுமாமால, சி மனுஷனமாவா அப்படின்னு சொல்லி இங்க பவானி பயங்கரமா குந்திருக்காங்க. பொன்னி யாருடைய பேச்சையும் கேட்கறதா இல்ல, ஓகேவா நான் இப்போ நிரூபிச்சுட்டேன், இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இருந்தனா அது எனக்கு மரியாதை இருக்கான்னு சொல்லி பொன்னி பேக தூக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே சந்திரசேகர் கால் பண்ணி சத்திட்டு பேசுறாரு, நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் மாப்பிள்ளை தான்டா, பொன்னி மேல என் தப்பும் இல்லைங்கிறத பொண்ணு நிரூபிச்சுட்டு பேக தூக்கிட்டு கிளம்புறாடா, நான் எவ்வளவு தடுத்து நிப்பாட்டி பார்த்தோம் நிக்கல, நீ நேரா கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு
பொன்னி போகிற ஸ்பீடை பார்த்தா அங்கே தான் இருப்பா. எப்படியாவது அவள் கையில் காலை விழுந்தாச்சும் அவளை வீட்டுக்கு அழைச்சு வந்துடுறா. அவள் நம்ம வீட்டு மருமக, அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சந்திரசேகர் சொல்ல சக்தி உடனே கிளம்பி ஓடுறாரு. ஸோ பொன்னி சீரியலில் இப்போ பொன்னி எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சக்தியை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு சக்தியுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு பொன்னி திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை பொன்னிக்கு சக்திக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவானது அப்படியே முடிச்சு போக வாய்ப்பு இருக்குமா? ஸோ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.